வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம குற்றாலம் இறங்கிட்டோங்க. காட்டேஜ்குள்ளே போகிறோம். எல்லாமே காலையில் சமையலெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாமே அருவிக்கு போயிட்டாங்க. நம்ம புளியருவி பக்கத்தில் இருக்கிறோம். அந்த காட்டேஜில் தான் தங்கியிருக்கிறோம். இங்கே உள்ளே வந்தோடனையுமே ஹாலில் சோஃபா செட்டு, பீரோ, டிவி எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா ஒரு சிங்கு தொட்டி இருக்குது. அப்புறம் 2 கட்டிலுடைய கூடிய ஒரு பெட்ரூம்பு, பாத்ரூம் அட்டேச்சோடையே இருக்குது. அதுக்கடுத்தது இந்த சைடு ஒரு அதே மாதிரியே டபுள் பெட்டு வித்து பாத்ரூம் அட்டாச்சோடு இருக்குது. அப்படியே வெளியே வந்தோம்னா கிச்சன் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் அதே மாதிரியே டபுள் பெட்டோடைய பாத்ரூம் அட்டாச்சோடைய சூப்பராகவே இருக்குங்க. ஒரு அழகாகவே நல்லாவே சூப்பராக வச்சுருக்காங்க எல்லாமே. நம்ம கிச்சன் இது தான். கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. நான் ஒருத்தனாக தான் வந்தேன். ஒரு 15-20 பேர் வந்திருக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் மேனேஜ் பண்ணோம்லங்க. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். காலையில் டிஃபன் முடிஞ்சுது. நான் என்னென்னு சொல்கிறேன். டிஃபன் ஓகேங்களா? வர்ற வழியில் ஒரு வீடியோ எடுத்தேன், அதை பார்க்கலாம் வாங்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ சூப்பரான பிளேஸ்க்கு போக போகிறோம். ஆமாங்க, குற்றாலம் வந்திருக்கிறேங்க. நம்ம இந்த அருமையான இந்த சாரல் சீசனுக்காக வேண்டி நம்ம வெள்ளக்கோவிலேருந்து ஒரு ட்ராவலில் நம்ம குற்றாலம் நோக்கி வந்துட்டுருக்குறோம். குற்றாலம் அருகிலே வந்துட்டோன்னு சொல்லலாம். சூப்பரான இடங்க. பாருங்கள், மலைகள்லாம் எவ்வளோ அழகாக பக்கத்துலேயே இருக்குது. நம்ம புளியருவி தாண்டி ஒரு காட்டேஜில் ரூம் எடுத்திருக்காங்க. அங்கே தான் இப்போ போயிட்டுருக்குறோம். இப்போ அந்த குற்றாலமெல்லாம் தாண்டி போயிட்டுருக்குறோம். அந்த பக்கத்தில் இருக்கிற மலைகள் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். சூப்பரான இடம். இப்போ காட்டேஜுக்கு வந்துட்டோங்க. காட்டேஜில் பாருங்கள், சுற்றியுமே மலை தான். இப்படி கருமேகம் தோட்டம் இருக்குது எல்லாமே. காற்றும் பயங்கரமாக வீசுது. அடிக்கடி மழையும் பேஞ்சிட்டு போகுது. சூப்பராகவே இருக்குங்க. உங்களுக்கு குற்றாலம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க யாருமே. இந்த சீசனில் அதாவது இந்த ஆடி மாத சீசனில் ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு கூட்டங்கள் அதிகமாக வரக்கூடிய இடம் காட்டேஜுங்க. இது நம்மளுடைய வேன் SKM ட்ராவல்ஸ்ன்னு சொல்லி அதில் தான் நம்ம வந்திருக்கோம். ஒரு 15 பேர் வந்திருக்கிறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். கருமேகம் அழகாகவே இருக்குது பார்க்குறக்கு. ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலுமே காட்டேஜ் தாங்க. எல்லாத்துலேயுமே ஆளுகள் தங்கியிருக்காங்க. முன்னாடியே புக் பண்ணிடணும். இனிய காலை வணக்கம். எல்லாமே டிஃபன் முடிச்சுட்டு எல்லாம் அருவிக்கு போயிட்டாங்க குளிக்கிறதுக்கு. இது நாட்டுக்கோழி வறுவல் கடைசியாகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. இது நாட்டுக்கோழி தண்ணி குழம்புங்க. சாப்பாடு முடிஞ்சிச்சு. கடைசியாக நான் இதில் இருக்குங்க. சாப்பாடு முடிஞ்சு. அப்புறம் ஒருத்தர் சைவன் சொன்னார். சைவத்துக்காக தக்காளி தொக்கு மாதிரி பண்ணியாச்சு. இது பச்சை புளி ரசங்க. இது காலையில் வேலைக்கு உரிய சாப்பாடு முடிஞ்சுது. மத்தியான சாப்பாட்டுக்கு வாங்க. பாறை மீன் ரோஸ்ட்டுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் மசாலா போட்டு. இது பார்த்திங்கன்னா இறால் மசாலா போட்டு தடவி வச்சுருக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக மீன் குழம்புக்காக வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் அரைக்கிறதுக்காக வணக்கி வச்சுருக்கிறேன். இதாங்க குழம்புக்கு மீன் தலை, வால் இந்த மாதிரி பீஸெல்லாம் இருக்குது. அடுத்ததாக சாப்பாடு ஊற வச்சுருக்கிறேன். அரிசி. இதுதாங்க இன்றைக்கி மத்தியானத்துடைய சமையல். காலையில் சமையல் பார்த்துட்டிங்க. என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வணக்கம், நான் உங்கள் 90களின் காதலன். டாட்டா, பாய் பாய். இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேங்க. நம்ம தேவிப்பட்டினம் ரவின்னு இருக்கார் இல்லைங்க, ஆட்டக்கார குடும்பம் யூடியூப் சேனல்லேருந்து. அவரை மீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் காண்டாக்ட் பண்ணேன். அவர் நான் கேரளா பத்தேரி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் வருத்தப்படக்கூடிய விஷயம். கண்டிப்பாக இன்னொரு நாள் கண்டிப்பாக நாங்கள் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கேன்.
ரவி அண்ணா, ஐ மிஸ் யூ. பாய்.